எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க மக்களே? ஏதாவது ஒரு சதவீதத்துல நியாயமா நடந்துக்கிறாங்களா? பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? மனசுங்கிறது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே மாதிரி தானே? அப்படியெல்லாம் இல்லை. ஆம்பளைக்கு கல் நெஞ்சம் தானே, பெண்களுக்கு தானே இலகன நெஞ்சு. அப்படி தானே நிறைய பெண்களும் ஆண்களும் ஆள்றாங்க. ஒரு சில பெண்களுக்கு இலகன மனசு இருக்கிற மாதிரி ஒரு சில ஆண்களுக்கு இலகன மனசு இருக்கத்தான் செய்யுது. நீ புருஷன் செத்து போயிட்டா நம்மளும் கூடவே செத்து போயிடணுமா? அமைதியாக தான் உட்காந்து அழுதுகிட்டு பொழுதடிக்க இருக்கணுமா? சந்தோஷமாவே இருக்கக்கூடாதா? செத்து போனவங்க போயிட்டாங்க, அதை நினச்சி எத்தனை வாட்டி தானே எவ்வளோ நாளத்தையும் இருக்கணும்? டிப்ரெஷன்லேயே இருக்கணுமா? ஒரு சொந்தக்காரங்களே இப்படி இருக்கிறாங்க, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா அம்மாவே இப்படி இருக்கும் போது மற்றவங்களெலாம் யார் சொல்கிறது சொல்லுங்கள்? அழுவாதீங்கன்னு சில உறவுகள், இன்ஸ்டாகிராம் உறவுகளும் யூடியூப் உறவுகளும் சொல்கிறீங்க, அழுவாதீங்கன்னு மனசு ஆறுதலாக சொல்கிறீங்க. ஆனால் அந்த சொந்தக்காரங்களும் அழுவா மட்டும்தாங்க வைக்கிறாங்க. சொந்தங்கிறது சும்மா தாங்க, ஒரு உதவிக்குமே கிடையாது. நம்மள்ட்ட காசு பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த சொந்தம்லாம் தேடி வருது. அந்த விதத்தில் நான் நிறையா பாய்ச்சிருக்கேன். நம்மள்ட்ட இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் நல்லபடியாக வராங்க போகிறாங்க. நம்மள்ட்ட இல்லைன்னா யாருமே பெற்ற தாய் கூடயும் மதிக்கிறது இல்லை. கணவன் இறந்து 3 நாள் கூட எனக்கு ஆதரவு கிடையாது. நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு ஆதரவாக வேற பெத்த பிள்ளை தான், வேற ஒருத்தவனுக்கு பெத்த பிள்ளை தான் எனக்கு ஒரு பிள்ளையா வந்து ஆதரவாக இருந்துச்சு. பெத்த பிள்ளைய ஆதரவு இல்லை, யாரும் சப்போர்ட்டும் இல்லாமல் நான் 6 மாதம் கடந்து வந்திருக்கேன். எவ்வளோ டிப்ரெஷனு, எவ்வளோ சந்திச்சு மனவேதனை இருக்கிறேன். ஒரு சந்தோஷமா வந்துட்டா புருஷன் இருந்தா சந்தோஷம் உனக்கு இல்லையா? துக்கம் இல்லையா? புருஷனை இழந்த மாதிரியா இருக்கிற. உனக்கு என்ன ஜீன்ஸு டிஷர்ட்டு ஆட்டம் பாட்டம்னு கேட்குறாங்க வாய் பூசாம. அப்போ புருஷன் இறந்து போயிட்டா புருஷன் கூட நம்மள எல்லாம் செஞ்சுட்டுப்பா. பொண்டாட்டி இறந்து போனா அது மாதிரி புருஷங்க இருப்பாங்களா சொல்லுங்க? பொண்டாட்டி சத்தா மாறினாலே புது மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படித்தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி செய்தான், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு உதவியா யார் இருக்கான்னு சொல்லி உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 4 மாதம் 2 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே அப்படி எல்லாமா பெண்கள் செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுக்கிற பெண்கள் இருக்காங்க, எல்லாமே செஞ்சுக்குவாங்களா சொல்லுங்க? ரொம்ப மனசு நோவடிக்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்களே யார் வீட்டுக்குமே போகக்கூடாது, யார் வீட்லயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறா. திருப்பி சரி மனசு சரியில்லைன்னு போனோம்னா சொந்தம் தாங்க ரொம்ப நம்மள அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. புருஷன் செத்த கவலை உனக்கு இருக்கா அப்படின்னு சொந்தக்காரங்களாம் கேட்கும் போது என்னங்க சொல்றது? எப்ப பார்த்தாலும் கவலையில அழுதுகிட்டே இப்படி உட்காந்துருக்கணுமா? கேட்டா நீ வீடியோ போடுறதுக்காக அழுகுற, ஃபாலோவர்ஸுக்காக, யாராவது ஃபாலோவர்ஸுக்காக வீடியோவுக்கு அழுவாங்க. சொல்ல ஆள் இல்லை. இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஆதரவுக்கு ஆள் இல்லை. இன்ஸ்டாகிராமில் உறவினர்களும் நண்பர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் ஒரு ஆளாவது ஆதரவு சொல்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் இப்படி நாங்கள் போட்டு எங்கள் ஆதகத்தை சொல்லிக்கிறோம். அது கூட தப்பாக தான் பேசுகிறாங்க நிறைய பேர். பெண்களையும் சரி ஆண்களையும் சரி நிறைய ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பெண்களும் பாதிக்க தான் படுறாங்க. புருஷன் செத்துட்டா எல்லாமே அதோட சேர்த்து எல்லாமே செத்துட்டுமா? ஒருத்தி பொட்டு வைக்க கூடாதுங்கிறான், ஒருத்தி பூ வைக்க கூடாதுங்கிறான், நீ ஏன் கோயிலுக்கு வரேங்கிறான், நீ ஏன் அந்த ட்ரெஸ் பண்ற இந்த ட்ரெஸ் பண்றேன்னு இப்படி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்களே பெண்கள். ஒரு கிராமத்துக்கு போனேங்க, அவங்க தாலி போட்டிருந்தாங்க. அப்பா எங்கன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க அப்பா இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சுமான்னாங்க. நான் சொல்கிறேன் என்னம்மா 7 வருஷம் ஆகிங்க, தாலி போட்டிருக்கீங்க, பொட்டு வைக்காத பூ வைக்காதாங்கிறாங்க. நீங்கள் கிராமத்தில் எப்படி இருக்கீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைம்மா, மஞ்சள் கயிறு நம்ம போட்டுக்கலாம், 4 பேர் பின்னாடி போகும்போது வரும்போது அவங்களையா போகிறோன்னு சொல்லி இது பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, அதனால கிராமத்துலலாம் நாங்கள் போட்டுக்கோன்னு. சாதாரண கிராமத்தில் அது என்னது எல்லாம் சாஸ்திர சம்பிரதத்தை பார்க்குற இடத்துலயே அவங்க அப்படி இருக்கிறாங்க. இந்த சிட்டிக்குள்ளே வாழ்கிறோம் 4 பேரும் இந்த காலத்துலேயே இப்படி பேசுகிறாங்க. நான் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எதுக்கு யாரும் சொல்கிறீங்க? எனக்கு தேவைன்னா நான் வைப்பேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நீங்கள் இருக்கிறவங்க இருங்கலை. மற்றவங்களையே நோகடிக்கிறீங்க. அவங்க நோகடிக்கிற மனசு எவ்வளோ வேதனை பண்ணணும் யாராவது சிந்திச்சு பார்க்குறீங்களா? வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசுகிறாங்க. தாங்கவே முடியல, தனியாவே நடந்து டிப்ரெஷன்ல செத்து போயிட்டா நல்லா நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெத்த தாய் கூட ஆதரவு கிடையாது. யாருதான் ஆதரவு இருக்கிறா? தயவுசெய்து இன்ஸ்டால உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தயவுசெய்து பெண்களையும் ஆண்களையும் அசிங்கமா பேசாதீங்க. அவங்க என்னென்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு நினைச்சு வீடியோ போடுறாங்க. ஏதோ அழுவிடும் ஆதகம் பண்ணணும்னு அழுகுறாங்க, ஏதோ சிரிக்கிறாங்க பேசுறாங்க வீடியோ போடுறாங்கன்னா அதையும் தப்பா பேசாதீங்க தயவுசெய்து நண்பர்களே.